சுவாமி விவேகானந்தர், அவருக்கு பின்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்த சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், கல்வியின் நோக்கம் என்பது சமூகத்தின் வறுமையை, அறியாமையை நீக்குவதற்கு பயன்பட வேண்டும். கல்வி கற்று செல்வ செழிப்போடு இருப்பவர்கள் தாங்கள் இந்த சமூகத்திற்கு அந்த கல்வியால் எந்த பயனையும் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய சமூக துரோகிங்கிறார். திருமூலர் சொல்லுவார்ல, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானேம்பார். நம்மளால எதுவுமே செய்ய முடியலன்னா கூட மத்தவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் மூலமா 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னாலே போதும் பார், பக்தி பார். மகாகவி பாரதியார் கூட சொல்லுவார், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் அப்படிம்பார். கல்வி பணி செய்வதற்கு உங்களால எதுவுமே செய்ய முடியலன்னா கூட ஆலோசனைகளையாவது சொல்லுங்க பார். அது மாதிரி இந்த பெண்ணுக்காக முதலிலே பாடினார். இன்னைக்கும் கூட நம்ம வீடுகள்ல ஒரு வறுமையா இருக்கிற வீட்டுல நல்ல வசதியாக இருந்து வாழ்ந்து கெட்ட வீட்டுல இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் தினமும் ஒழிச்சதுன்னா மகாலட்சுமி வரம் கொடுப்பாள் என்கிற நம்பிக்கை நம்முடைய மக்களிடையே இருக்குன்னு சொன்னா அது ஆதிசங்கரர் நமக்கு கொடுத்த பிச்சை. அவங்க தாயார் ஆரியாம்பாள் கணவர் தவறிட்டாங்க, குழந்தையும் படிக்க போயாச்சு, மனசளவுலையும் கொஞ்சம் அவங்க தளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு மாதிரி நம்ம வீடுகள் வசதியா இருந்த மாதிரி அன்னைக்கு இல்லல்ல. அன்னைக்கெல்லாம் நம்ம பைப் கனெக்ஷன் கிடையாது, வீட்டுல ஆத்துக்கு தான் போய் தண்ணி எடுப்பாங்க. அந்த ஊர்ல வீட்டுல இருந்து கொஞ்சம் தொலைவுல பூர்ணா நதின்னு ஒரு நதி ஓடிட்டு இருக்கு. தினசரி அதுல இருந்து தான் தண்ணீர் பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஒரு நாள் இவங்க பூர்ணா நதிக்கு போறாங்க. திரும்பி வரும்போது தவறி விழுந்துடுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. உடம்பு பலவீனமா இருக்கு. தன்னுடைய தாயாருக்காக கடவுள்கிட்ட வேண்டி பூர்ணா நதியையே திசை திருப்பி தன்னுடைய வீட்டுக்கு பின்பக்கமாக ஓட வைத்த மகான் ஆதிசங்கரர். இன்னைக்கு நீங்க போய் பாருங்களேன், காலடியில அந்த வீட்டுல ஆரியாம்பாள் அவங்களுடைய நினைவிடம் இருக்கும். அந்த வீட்டுக்கு பின்னாடியே அந்த நதி ஓடிட்டு இருக்கும். இது வெறுமனே கதைக்காக சொல்லப்பட்டதில்லை. உங்களுக்கு புவியியல் ரீதியா இந்த நதியினுடைய தடம் என்பது வேறுன்னு சொல்றாங்க. யாரு? அறிஞர்கள் சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு அந்த நதி இவர்கள் வீட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊர்ல இருக்கிற அரசன் ராஜசேகரன் ஆதிசங்கரரை ஒரு யானை மேல பவனி கூட்டிட்டு ஒரு பெரிய மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமைச்சரெல்லாம் அனுப்பி வைக்கிறான். நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அவருக்கு எந்த பற்றும் கிடையாது. துறவியா ஆறதுக்கு முன்னாடியே அந்த மனசு அவருக்கு வந்துருச்சு, எந்த பற்றும் கிடையாது. அப்ப உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு சொல்றான். அந்த வெள்ளம் வந்த நேரத்துல பக்கத்துல இந்த கிருஷ்ணன் கோவில் அது சிதிலம் அடைஞ்சிருச்சு, அதை சரி செஞ்சு கொடுத்தா போதும் அப்படிங்கிறான். அது சரி செய்யப்பட்ட கிருஷ்ணன் கோவில் இன்றைக்கும் அதே அப்படியே அவ்வளவு அழகாக இன்னைக்கும் அதே பூர்ணா நதி, அதே வீடு, அதே கோவில், அதே சொர்ணத்து மனை. நம்ம போனா அந்த இடத்தை பார்க்க முடியும். அதுக்கு பிறகு இவருக்கு காலம் வந்துருச்சு. அதாவது எந்த நோக்கத்துக்காக இந்த மனித பிறவி எடுக்கப்படுகிறதோ, மகான்கள் எடுத்திருக்காங்க, தெய்வங்கள்லாம் அவதாரம் எடுத்திருக்காங்க. அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய காலம் வரும்போது அவங்க இருந்த இடத்தை விட்டு நகர்ந்துதான் ஆகணும். எப்படி ராமாயணத்துல தசரதன் அப்படியே உயிருக்குயிரா நேசிச்ச ராமன் தனக்கான காலம் வரும்போது ராவண வதம் செய்ய வேண்டும் என்கிற நேரம் வரும்போது அங்க அயோத்தியை விட்டு வனவாசம் சென்றானோ, கிருஷ்ணன் எப்படி கோபிகைகளுடைய அன்பிலே இருந்து விடுபட்டு கம்சவதத்துக்காக சென்றானோ, அப்படி இவருக்கான நேரம் வந்தாச்சு. அத்வைதம் என்கிற கொள்கை பரப்ப வேண்டும். இந்த நாட்டிலே இந்து சமயம் செழிக்க வேண்டும். அம்மாவை விட்டு கிளம்பணும். அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, வீட்டுல வேற யாரும் கிடையாது. சந்நியாசம் வாங்கணும். இந்த சந்நியாச மரபுல என்ன இருக்குன்னா, அம்மாவுடைய அனுமதி இல்லாமல் சந்நியாசம் பெறக்கூடாது.
அம்மா அனுமதிக்கணுமே. அம்மா என்ன நினைக்கிறாங்க, குழந்தைக்கு கடவுள் கொடுத்த வரத்தெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அத கண்கூடா பாத்துட்டோம்னா இந்த கட்டை வெந்துரும். அந்த அம்மாவோட ஆசை எல்லா அம்மாக்களையும் போல. தன்னுடைய மகன்கிட்ட பேசிட்டே இருக்காங்க திருமணத்தை பத்தி. இவர் துறவரத்தை பத்தி பேசிட்டே இருக்காரு. அதுக்கான நேரமே வரல, அம்மா சம்மதிக்கவே இல்லை. எப்படி இருந்தாலும் இறை அம்சம் தானே, நேரம் வந்துதானே ஆகணும். ஒரு நாள் பூரணா நதியில அம்மாவும் பிள்ளையும் போயிருக்காங்க. அம்மா குளிச்சுட்டு படியேறிட்டாங்க. மகன் படியேற முன்னாடி அம்மா அப்படின்னு ஒரு அலறல் சத்தம். அம்மா திரும்பி பாக்குறாங்க, தன்னுடைய குழந்தையுடைய காலை முதல்ல பிடிச்சு கவ்விட்டு இருக்கு. உடனே அம்மா உடனே, பகவானே என்னோட குழந்தைய ஏன் இப்படி சோதிக்கிற, எனக்கு இருக்கிற ஒரே ஜீவன் என்னுடைய குழந்தை தானே, என்னுடைய வீட்டுக்காரையும் நீ பறிச்சுட்ட, என் பிள்ளையும் பறிச்சிடாதன்னு கதறாங்க அம்மா படித்துறையில நின்னு. இப்போ ஆதிசங்கரர் சொல்றாரு, அம்மா ஒரே ஒரு யோசனை இருக்குமா, ஒன்னே ஒண்ணு நீ சொல்லிருமா, சந்நியாசம் எடுத்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லிருமா. ஏண்டா இந்த நேரத்துல சந்நியாசத்தை பத்தி பேசிட்டு இருக்க? இல்லம்மா, முதல்ல ஒருவேளை என்ன கொன்றுச்சுன்னு வச்சுக்கோ, சாப்பிட்டுருச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு துர்மரணம் தான் வரும், நல்ல மரணம் வராது. கடைசி வரைக்கும் நான் என்னுடைய ஆன்மா அமைதி இல்லாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். இதே நான் சந்நியாசம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு துர்மரணம் கிடையாது, அது புனர்ஜென்மம். சந்நியாசம் எடுத்துக்கிட்டேன்னா நான் துர்மரணம் வராது, புனர்ஜென்மம் எடுத்த மாதிரி. ஒருவேளை இந்த முதல்ல என்ன ஏதாவது செஞ்சிருச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, நான் சந்நியாசம் எடுத்த பிறகு இந்த முதல்ல விட்டுருச்சுன்னு வையேன், நான் எங்கேயோ ஒரு பக்கம் உயிரோட இருக்கேன்னு ஒரு திருப்தியாச்சு இருக்கும்லமா, சந்நியாசம் எடுத்துக்கோன்னு சொல்லுமா அப்படிங்கிறார். அந்த அம்மாக்கு அந்த நேரத்தில் என்ன தோணும், தான் புள்ள எப்படியோ பொழைச்சா சரி. அந்த அப்பாவி அம்மாக்கு அம்மாவுடைய மனநிலை என்னவா இருக்கும், நம்ம புள்ள உயிரோட இருந்தா போதும், பிள்ளைதான் சந்நியாசம் எடுத்துக்கிட்டா பொழைச்சிருவேன்னு சொல்றானே, அது மட்டும்தான் காதுல விழுது. சந்நியாசம் வாங்கிக்கோப்பா அப்படின்றாங்க. அந்த நிமிஷமே மந்திரத்தை உச்சரிச்சு அந்த சந்நியாசத்தின் பேர் அத்தியாதர சந்நியாசம் அல்லது ஆபத் சந்நியாசத்தை பெற்று விடுகிறார் ஆதிசங்கரர். வாங்கியாச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் முதல்ல எல்லாம் இல்ல, முடிஞ்சது, அவரோட வேலை முடிஞ்சது. அம்மா வாப்பா வீட்டுக்கு போலான்னு, அம்மா நான் சன்னியாசம் வாங்கிட்டேன், இனிமே எங்கம்மா வீடு வர முடியும், இந்த உலகம் தான்மா என்னுடைய வீடு. என்னடா சொல்ற, இப்ப நல்லா தானடா இருக்க? இல்லம்மா, இந்த உலகம் தான் வீடு. இந்த உலகத்துல இதுவரைக்கும் நேத்து வரைக்கும் நீ மட்டும்தான் எனக்கு அம்மா, ஆனா இந்த உலகத்துல இனிமே இருக்கிற எல்லா பெண்களுமே எனக்கு அம்மா தாமா. இந்த உலகத்துக்காக நான் நிறைய நல்லது செய்யணுமா. நீ உன் பிள்ளை பக்கத்துல இருந்து உனக்கு உதவ முடியலையே, கடைசி வரைக்கும் இது செய்ய முடியலையேன்னு தான் நினைக்கிற. நீ நினைச்சேன்னா நான் வந்துருவேம்மா, கடைசி நேரத்துல நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப உன் முன்னாடி நிப்பேம்மான்னு வாக்கு கொடுத்துட்டு அவருடைய பயணம் தொடங்குது. அத்வைத கொள்கையை பரப்புறதுக்கு அவர் கிளம்புறார். இங்கே இருந்துதான் அத்வைத குரு பரம்பரை என்பது தெளிவாக தெரிகிறது.